லூசு, உனக்காக நாங்கள் இருக்கோம்லடி. சந்தோஷத்தில் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பாங்க, சங்கடத்தில் ஒதுங்கி நிற்பாங்கன்னு நீனாவே முடிவெடுத்துட்டியா? உன் பிள்ளையோட நிலைமையை யோசிச்சு பார்த்துருந்தீனா இப்படி ஒரு முடிவெடுக்க உனக்கு மனசு வந்திருக்குமாடி? படும் வேலை காதல் மறந்தாகும். என்னடி கருப்பாயி, கிணத்துக்குள்ள விழுந்தவ பொட்டுன்னு போயிருப்பான்னு பார்த்தா இப்படி பட்டுன்னு எந்திரிச்சு உட்கார்ந்துருக்க. இவளுக்கு ஆயுசு கெட்டி ஒல்லிருக்கடியே. நல்ல ரோசக்கரியா இருந்தா ஒரு தண்ணியில விழுந்து செத்து போயிருப்ப. இவ ரோசங்கட்டவளை கண்டு தானே மறுபடியும் எந்திரிச்சு வந்து உட்கார்ந்துருக்க. இவளுக்கு இல்லாமாக்கா சாவு வரப்போகுது. இவெல்லாம் நல்ல ஒம்பளையா இருந்தாலும் பொட்டுன்னு சாவு வந்திருக்கேன். நல்லா சொன்னடி கருப்பாயி. எடியே இந்த வரேம்பர் அறுப்பது டவுசர் என்ன மையம் மாதவனா? என்னப்பு சத்தம் இல்லாம நிக்கிற? அட பாவி வரப்ப இப்படி ஒரு அடங்கா பிடாரியவும் ஊர் சிரிச்சவளை மாடா கட்டி கொண்டு வப்பாளுக. உனக்கு உன் வாழ்க்கையவே கெடுத்து இப்படி குட்டிச்சோறாக்கிட்டாளுகளடா. என்ன அத்தா பண்றது? என் தலை எழுத்து. அழகுவட்ட கொணங்காரே நீ. அப்பேற்பட்ட கொணங்கார பயலுக்கு அந்த கொணங்கட்ட சிரிக்கியவும் ஊர் சிரிச்ச சிரிக்கியவும் கட்டி கொண்டு வச்சு உன் வாழ்க்கையவே கெடுத்துட்டாளடா உன் அத்தை. உன் வாழ்க்கையை கெடுத்தது மத்தாம அவளையும்லடா கூட்டி கொண்டு வச்சு கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கா. ஏண்டி இப்படி பெத்த உள்ளக்கு துரோகம் பண்ணிட்டு இப்படி ஊர் ஆளுக்கு ஒட்டு சேர்த்துக்கிட்டு திரியிறேன்னு கேட்டதுக்கு தானே என்ன விளக்க மாத்த வச்சு சாத்த வந்துட்டா. அவங்களுக்கு தான் நல்லது கெட்டதுன்னா என்னன்னே தெரியாதே. அதனால தானே பெத்த பிள்ளைய கூட பெருசா நினைக்காம அவளை கூட்டி கொண்டு வச்சிருக்காங்க. அதை தாண்டா அப்போ நானும் கேட்டேன். நான் கேட்ட கேள்வியும் போதும் அவளும் போதும் அங்கனக்குள்ள கிடந்த அருவாள் எடுத்துக்கிட்டு ஏன் கேட்குறேன். அங்கனக்குள்ள முட்டைக்கறி வரலைன்னா என்ன வெட்டி சாச்சு 2 துண்டு ஆக்கியிருப்பாவும் ஆத்தா. நியாயத்துக்காக நிக்கதான் இந்த ஊர் உலகத்துல யாருமே இல்லையாத்தா. கிணத்துக்குள்ள விழுந்தவ செத்து தொலைஞ்சிருக்கலாம். எந்திரிச்சு வந்து உட்காந்துக்கிட்டு என்னையும் என் குடும்பத்தையும் அசிங்கப்படுத்துறதுக்குன்னே இருக்கா. இதே நல்ல ரோசக்கார பொம்பளையா இருந்தா ஆத்தாடி நம்ம மயனுக்கு இப்படி அசிங்கமா போச்சே, நம்ம குடும்பத்துக்கு இப்படி அவ பேரா போச்சேன்னு அவளை வெட்டி விலக்கி விட்டுப்புட்டு நீ யாரும் வேற ஒன்றை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்ப. அதுக்கெல்லாம் தான் உன் ஆத்தாக்காரி லாய்க்கப்பட்டவளா இல்லையே. பெத்த உள்ளேயே யோசிச்சு பார்க்காதவளால இருக்கா. என்னமோ போ, உன் வாழ்க்கையை இப்படி எல்லாம் சீப்படணும்னு எழுதியிருக்கோ என்னமோ. பாத்தியாக்கா அந்த பயலுக்கு கொழுப்ப. நான் என்னப்பா யாருப்பான்னு கேட்குறேனே எனக்கு நின்று செய்தி சொல்கிறானா? வெள்ளா திமுரு பிடிச்ச வயலாக இருக்கு. இவனுக்கும் இப்பேற்பட்ட பொண்ணு அமைஞ்சது நல்லதுதாக்கோய். இல்லைன்னா இவங்களை பிடிக்க 10 பேர் வேணும். வெர்ரி அவன் அப்போ ஆடின ஆட்டத்துக்கும் அவள் ஆத்த ஆடின ஆட்டத்துக்கும் தான் மயனு மருமகள் இப்படி ஆப்பு வைக்கிறாங்க. அப்போ தாண்டி இந்த குடும்பம் சத்தை அடங்கி கிடக்குமாய். கிடக்கட்டும் எல்லாம் நல்லதுக்குத்தான் விடு. பேசலைன்னா இப்போ என்ன பட்டுக்கிட்டு போகுது? இவன்லாம் ஒரு ஆள் முகர. இவனுக்கு ஒரு பொண்டாட்டி புள்ள. ஆமாக்கை அவன் முகரையும் மூஞ்சியும் பத்திய பண்ணி வாய் மாதிரி இருக்கு. மொல்ல மாதிரி பையன். இவனுக்கெல்லாம் ஒரு பொண்டாட்டி ஒன்று கேடு. அத்தை சாரி அத்தை. சும்மா இருமாடுன. சத்தியமா உண்மையில எனக்கு பரிதாபம் வரலடி, கோவம் தான் வருது. இத்தனை வருஷமா வாழ்ந்த வீடு, கட்டுன புருஷன், பெத்த புள்ளைன்னு எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்துல உதறி தள்ளிட்டு என் வீட்டுக்கு வந்த மருமக நீ சிரமப்படக்கூடாதுங்கிறதுக்காக உனக்காக வந்த அந்த ஓட்டு வீட்டிலையும் ஓலக்குடிசையிலையும் கிடக்கன்ல. என்னையவும் அந்த பச்சை பிள்ளையவும் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம எப்படி நீ இப்படி ஒரு முடிவெடுக்கலாம்? இந்த காலத்துல இப்படி ஒரு மாமியா யாருக்கு மடனே கிடைக்கும்? அவங்கள கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம உன் வாழ்க்கையை நீ முடிச்சுக்கணும்னு நினைச்சா உன் பிள்ளை வாழ்க்கையை யாரடி பாப்பா? 1000 பேர் சுற்றி நின்னாலும் பெத்தவ கிறுக்கச்சியாக இருந்தாலும் பிள்ளைகளுக்கு தாய் வேணும்னு எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாகடி. அப்பேற்பட்ட இடத்துல நீ இந்த பிள்ளைய விட்டுட்டு நீ பாட்டுக்கு போறியே. அந்த ஆள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் பிள்ளைய நடு ரோட்டில் விட்டா என்னடி செய்வ? இவளுக சொல்றது மாதிரி நான் இன்னும் எத்தனை காலத்துக்கு இருந்து நான் உன் பிள்ளைய பார்க்க முடியும்? பட்டுன்னு விழுந்தா பொட்டுன்னு போற வயசுல அந்த பிள்ளைய வேங்கிட்ட விட்டுப்புட்டு நீ பாட்டுக்கு செவனேன்னு போய் கிணத்துல விழுந்து சாக போறோங்கிற. அப்படி செத்துட்டா யாரோட போகும்? உன்னோடையும் உன் பிள்ளையோடையும் இந்த நடி போக. அவன் நல்லா தானே இருப்பேன். ஆம்பளை பயல்களுக்கு எந்த குறையும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. எல்லா கஷ்டமும் கவலையும் பொம்பளைகளுக்கு தாண்டி அதை நம்ம வாங்கி வந்த வரோம். அதை எப்படி சமாளிக்கணும்னு பார்த்து அந்த கடல்ல இருந்து நீந்தி வராம மேலும் மேலும் அந்த பிள்ளைகளை புதக்குழியில போட்டு தள்ளணும்னு நினைக்கிறியே. நீ எல்லாம் எப்படி படிச்ச உள்ளேன்னு வெளியில சொல்லிக்கிற? அடனு படிச்ச புள்ள நீ. ஆத்தா சொல்றது மாதிரி உனக்கு அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதே மாதிரித்தான் ஒருத்தன் வாழ்க்கையவே வெறுத்துட்டு போய் நான் தற்கொலை பண்ணிக்கிற போறேன்னு ஒரு குப்பை தொட்டி முன்னாடி உட்காந்து என் வாழ்க்கை ஏண்டா இப்படி போச்சுன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தானா. அப்போ அந்த குப்பை தொட்டியிலிருந்து முதல்ல ஒருத்தன் வந்து அந்த குப்பை தொட்டியில் இருக்கிற பழைய அட்டைப்பெட்டிகள்லாம் எடுத்துட்டு போய் அதை விற்று வியாபாரம் பண்ணி பொழைச்சிக்கிட்டானா. 2வது ஒருத்தன் வந்து உடஞ்சு போன பாட்டில் இந்த சோடா பாட்டில் எல்லாம் எடுத்துட்டு போய் அதை விற்று வியாபாரம் பண்ணி அவன் ஒருத்தன் பொழைச்சிக்கிட்டானா. 3வதா ஒருத்தன் வந்து பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் சேகரித்து
சேகரித்து அதை எடுத்துகிட்டு போய் அதை விற்று வியாபாரம் பண்ணி இன்னொருத்தன் பொழைச்சிக்கிட்டானா. 4வதா ஒரு நாய் வந்து இலையில இருக்கிற எச்சி உணவெல்லாம் சாப்பிட்டுப்புட்டு அது வயிற்ற கழுவிக்கிட்டு அது கிளம்பி போயிருச்சான். 5வதா அங்கிட்டிருந்து வந்த பசுமாடு நமக்கு இந்த குப்பை தொட்டியில் ஏதாவது கிடைக்காதான்னு தேடி பார்க்கையில் நாய் மிச்சம் வச்சுட்டு போன அந்த இலை இருக்க பற்றியா பச்சலை, அதை எடுத்து திண்டு அந்த வாழை இலையை திண்டு வயிற்ற நிறைச்சிக்கிறச்சான். அப்போ தான் அவனுக்கு தோணுச்சான், இந்த குப்பை தொட்டியாலேயே இத்தனை பேரை வாழ வைக்க முடியுதே, நம்ம போய் இந்த வயசில் தற்கொலை பண்ணிக்கணும்னு முயற்சி பண்ணியிருக்கோமே, நம்ம எவ்வளோ பெரிய முட்டாள்னு. நமக்கு தேவையில்லைன்னு வீட்டில இருந்து கூட்டி கொண்டு போய் கொட்டுற குப்பை தொட்டியிலிருந்தே இத்தனை பேர் உயிர் வாழ்றாங்கன்னா நம்மளால ஏன் வாழ முடியாதுன்னு அன்னைக்கு அடி எடுத்து வச்சிருக்கான். நம்மளோட இந்த தற்கொலை முயற்சியை இந்த குப்பை தொட்டிலேயே போட்டு புதைச்சிட்டு வாழ்க்கை எதை நோக்கி ஓடுதோ அதை நோக்கி நம்மளும் ஓடணும்னு ஓடி இன்னைக்கு அவன் வாழ்க்கையில பெரிய ஆளா உயர்ந்து நிற்கிறானா. அந்த மாதிரி ஒன்னாலையும் வர முடியாதுன்னு நினைக்கிறியா மாடனே? ஒரு யானையோட தேவைக்கு கரும்பு தோட்டமே தேவைப்படுதான். ஆனால் ஒரு எறும்போட தேவைக்கு கரும்பு சக்கை மட்டும் போதுமானதாக இருக்குது. கரும்பு சக்கை கிடைக்கும் போது எறும்பாகவும் ஒரு தோட்டம் கிடைக்கும் போது யானையாகவும் நம்மளை நாமளே மாற்றிக்கிட்டு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கணுமா? எதுக்காகவும் யாருக்காகவும் உன் உயிரை நீ மாற்றிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை மாடனு. உன் வாழ்க்கை பாதையை நீ தான் தேர்ந்தெடுக்கணும். நீ எந்த வழியில் போகிற, எப்பேற்பட்ட இடத்துல நடக்க போகிற, நீ எப்பேற்பட்ட ஆளுன்னு உனக்கு தெரிஞ்சால் போதும். இப்பேற்பட்ட மாமியாரை கூட வச்சுக்கிட்டு 4 ஃப்ரெண்ட்ஸு நல்லவுகளை கூட வச்சுக்கிட்டு நீ இப்படி ஒரு முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறியே, இதெல்லாம் சரியாக இருக்குமா? உன் வாழ்க்கை பயணத்தை நீ வாழ ஆரம்பி. ஊர் என்ன சொல்லும், உலகம் என்ன சொல்லும், உறவு என்ன சொல்லும்னா அடுத்தவன் சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம செவி சாய்ச்சிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ முடியாதுன்னு உன் எண்ணத்தை நீ நெஞ்சில் வை. இனிமே வாழ்க்கை உன்னோடதுன்னு வாழ்ந்து காட்டு. யாரை பற்றியும் கவலைப்படாத, தைரியமா இரு. நாங்கள்லாம் கூட இருக்கோம்ல, அப்படியே உன்னைய விட்டுருவோம்? சுப்பிரமணி பேசுனதை கேட்டிலடி மாடனு. இதுக்கு மேலேயும் அடுத்தவங்க அதை சொன்னாங்க இதை சொன்னாங்கன்னு அடுத்தவங்களுக்காக உன் உசுரை நீ மாச்சிக்கணும்னு நினைச்ச குடும்பத்தோட வா, எல்லாரும் மொத்தமா போய் சாவோம். ஐயோ அத்தை, இனிமே இப்படி ஒரு காரியத்தை பண்ண மாட்டோம்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் பண்ணி குடுறியே. சத்தியம் பண்ண மாடனு. பண்ணுடி. அத்தை, இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அத்தை, இன்னும் மன்னிச்சிருங்க. தங்கமே, என் புள்ள புருஷன்னு இல்லை, இந்த உலகமே உனக்கு எதிராக எதிர்த்து நின்றாலும் இந்த அத்தை என்னைக்கும் உனக்காக இருப்பேன் மக்கா. எதை நினைச்சும் கவலைப்படாம தைரியமாயிரு. சரிங்க அத்தை. அக்கா, மாறா பாவம் பயந்து போய் அரண்டு போயிருக்கான். எனக்குள்ளே நிற்க வேணாங்க்கா. எல்லாரையும் வா, வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம். அடனே குப்ப மாட்டா, வாங்க வீட்டுக்கு போவ வாங்க. கேட்டி அடிகார்பாயி சங்கதிய, உனக்காக என்ன ஆனாலும் கூடவே நிப்பன்னு சொல்றா மாமிய. அப்ப இப்படிப்பட்ட மருமக்க மருகளுக்கெல்லாம் துளிர் விட்டது மாதிரி போயிடாது. இவளுகளை மாதிரி ஆளுக்கு ஊருக்குள்ள இருக்கிறதுனால தாண்டி ஊர் பொம்பளைகளுக்கே கெட்ட வேறா இருக்கு. அதானே இவள்களை எல்லாம் பஞ்சாயத்துல நிக்க வச்சு கரும்புலி செம்புலி குத்தி கழுத மேல ஏத்துறத விட்டுப்புட்டு இவளுக்கு மாமியா கொடி பிடிச்சுக்கிட்டு தெரியுற. இதெல்லாம் ஒரு குடும்பம். என்ன இங்க பிரச்சனை? சுப்பிரமணி, அவளே அசிங்கம் தாங்காமலும் ஊர் பேச்சு தாங்காமலும் தான் பொய்ய கிணத்துல விழுந்திருக்கா. அவளை எதுக்குடா நீ தூக்கி காப்பாத்துற? நாளைக்கு என்னத்தையாவது ஓந்தலையில தூக்கி வைக்கிறதுக்கா? சின்னம்மா, வாயை மூடிக்கிட்டு பேசாம இருங்க. இப்ப அவ என்னடா தப்பா சொல்லிட்டான்னு அவகிட்ட இப்படி வல்லுன்னு விழுகிற? ஊர் உலகத்துல எல்லாரும் அதைத்தான் சொல்றாளுங்க. அவ புருஷனே அதுக்காக தானே ஒதுக்கி வச்சிருக்கேன். விழுந்து செத்தா நாய் சாகுற. நீங்க பெரிய சினிமா ஹீரோவாக்கு தண்ணிக்குள்ள விழுந்து காப்பாத்துறிய மொட்டை. அம்மா, அந்த புள்ள தப்பான புள்ளைன்னு உங்களுக்கு தெரியுமா? இத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கத்தானே செய்ய. அந்த புள்ள மேல இப்படி அநியாயமா பழி போடுறதுக்கு உங்களுக்கு நாக்கு கூசல? நிறுத்துடா. அவ புருஷனே அவனை அப்படித்தான் சொல்லி விரட்டி விட்டுருக்கேன். இவன் என்னமோ வாரையா வக்கலத்தை வாங்கிக்கிட்டு உன்னை யாரு விழுந்து காப்பாற்ற சொன்னா? உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா என்னடா செய்யறது? நானே ஒன்று கண்ணே கண்ணன்னு கருவேப்பிலை கொத்து மாதிரி வச்சிருக்கேன். எனக்கு கொல்லி வர்றதுக்காக நீ வேணாமா? ஆமா ஆமா, வயசான காலத்துல உங்களுக்கு கொல்லி போடுறதுக்கு நான் வேணும்னு நினைக்கிறிய. அந்த பச்சை பிள்ளைக்கு ஒரு தாய் வேணும்னு நினைக்க மாட்டேங்கிறீல்ல. உங்களுக்கு அந்த புத்தி எல்லாம் வரவே வராதுல்ல. உங்களுக்கெல்லாம் எப்பதான் நல்ல புத்தி வரப்போகுதோ தெரியல. அம்மா உன் நல்லதுக்கு தாண்டா சொல்லுது சுப்பிரமணி. போதும் போதும், நல்லது நினைச்ச வரைக்கும் போதும். ஊருக்குள்ள இப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துட்டா உடனே பஞ்சாயத்தை கூடன்னு நாட்டாம துண்டத்துக்கு தோல்ல ஒட்டுட்டு நிப்பாருலடா. இன்னைக்கு அவர் குடும்பத்துல இப்படி ஒரு பிரச்சனை தலைவரிச்சு ஆடுது இல்ல, அவர் பஞ்சாயத்தை கூட்டி அதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்ல வேண்டியதானே? எதுக்கு இப்படியே முக்காட போட்டுக்கிட்டு திரியிறாருங்கிறேன். இப்ப பஞ்சாயத்தை கூட்டி அந்த குடும்பம் அசிங்கப்பட்டு நிக்கணும், அதானே உங்களுக்கு ஆசை? இல்லப்பா, பஞ்சாயத்தை கூட்டினா தானே பிரச்சனைக்கு ஒரு முடிவு காலம் தெரியும். சின்னம்மா, குடும்ப பிரச்சனை, புருஷ முண்டாட்டி பிரச்சனை, ஆத்தாமையன் பிரச்சனைக்கெல்லாம் பஞ்சாயத்தை கூட்டணும்னு தெரிஞ்சா நான்லாம் ஒரு மாசத்துக்கு எத்தனை பஞ்சாயத்து கூட்டணும் தெரியும்ல. என் குடும்பத்துல என்ன நடக்குது, என்ன விவரம்னே தெரிய மாட்டேங்குது. அதுக்கே நான் எந்த ஒரு பஞ்சாயத்துல போய் நிக்கிறது, 8 பட்டிக்கு எத்தனை பேரை கூப்பிடுறதுன்னு தெரியாம தெரியுறேன். சும்மா அடுத்த குடும்பத்துல எல்லாம் மூக்க நுழைச்சுக்கிட்டு தெரியாதியே. அவங்க குடும்பத்துக்கு என்னென்ன செய்யணும்னு அவங்களுக்கு தெரியும். ஆமா, ஆனா உன வந்துருவேன் அடுத்தவங்களுக்கு வரைஞ்சு கட்டிக்கிட்டு. அப்ப இதுக்கு என்னதாண்டா முடிவு?
அந்த புள்ள சேதியில முடிவெடுக்க வேண்டியது நம்மளோ இல்ல ஊராளுக்களோ அவங்க மாமா மாமியால கிடையாது. அந்த புள்ளையும் அந்த புள்ளையோட புருஷனும். இது சாதாரண புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை. புருஷன் பொண்டாட்டி பிரச்சனைங்கிறது எல்லா குடும்பத்திலையும் நார்மலா இருக்கிறது தானே. அவங்க பிரச்சனையை அவங்களுக்கு பேசி தீர்த்துக்கிற தெரியும், இல்லைன்னா வீட்டாளுகளை வச்சு அவங்க சரி பண்ணிக்கிற தெரியும். புருஷன் பொண்டாட்டிங்கிறவங்க இன்னைக்கு அடிச்சுக்கிருவாங்க, நாளைக்கு குடிக்கிறவாங்க, நாளான்னைக்கு ஒன்னா போயிருவாங்க. அதையே நம்ம துவச்சு தோல்ல விட்டுக்கிட்டு தெரியணும். நம்ம முதுகுல உள்ள அழுக்குக்கே இங்க தண்ணி ஊத்தி கழுவிட முடியல, இதுல அடுத்தவங்க முதுக வேற சொரிஞ்சு விட பாக்குறீங்களாக்க. போ சின்னம்மா, போய் வேலையை பாரு போ. பத்தியாடி கருப்பையே, நான் பெத்த நாடு மரண வயலை பத்தியா என்ன பேசிட்டு போறேன்னு? அவங்க பொண்டாட்டியோட கூட்டாளி இல்ல, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளி குடும்பம். அப்புறம் அந்த மொட்டை அப்படித்தானே பேசிட்டு போகும். எப்படி இழைச்சு மறைச்சு பேசிட்டு போகுதுன்னு பாரு. இதே ஊர்ல ஒண்ணுமில்லாத விட்ட குடும்பத்துல ஒண்ணு நடந்திருந்தா டம் 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 டம்னு அடிச்சுட்டு வந்திருப்பாளுக. இவங்க இருக்கப்பட்டவங்கள்ட்ட குடும்பம்ல, அதான் சரி வெளியே தெரியாத அளவுக்கு பூட்டு போட்டு போடுறாங்க. மட்ட கலையங்க நல்லா சொன்னக்கா. ஓமையும் ஒருத்தன் பத்த அது போலயே அந்த குடும்பத்தை மூடி மறைக்கிறதுக்கு இவன் என்ன இந்த லாத்திட்டு போறேன்? விசுவாசம் தானா? ஆமா, விசுவாசம். பெரிய இந்த விசுவாசம் இல்ல. காணி கரையும் கிடக்கு சொல்லு முறிச்சு போய் அந்த காணியும் கரையும் வந்து பார்க்க தெரியல, வயலுக்கு உரம்போட தெரியல, களையெடுக்க ஆளு கூப்பிட தெரியல. அடுத்தவங்களுக்கு உங்க சேம்புக்கு தண்ணி இறக்க போறாங்க மொட்டை. அவன்கிட்ட போய் 5 10 அந்த டவுசர்ட்ட வாங்கிட்டு வந்து வீட்டு செலவுக்கு வச்சுக்கிட்டா வீடு குடி கொண்டுருமா? அந்த பிள்ளையில கரையேற்ற முடியுமா? மொட்டை காணியும் கரையும் கிடைக்கிற மொட்டையை வந்து பார்க்க முடியல. பொண்டாட்டிக்கு பயந்துக்கிட்டு புருக்கு 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 புருக்குன்னு பொண்டாட்டி பின்னாடி தெரியுறாங்க. விளக்கமாத்த கட்ட உங்க சம்பளம் வாங்கி நொட்டுறதுக்கு அவங்களுக்கு கொடி பிடிக்கிறாங்க. கொடி போறேன் விடுக்கா. வந்தா வச்சுக்க, வரலைன்னா விரட்டிக்க. உனக்கு என்ன சொத்து இல்லையா வத்து இல்லையா என்ன இல்லை? இருக்க முட்டுக்க இருக்கட்டும், இல்லாத அன்னைக்கு வித்து தின்னுட்டு போ. உன் மையனை வச்சுத்தானே நீ ஆளாக போற. வீடுக்கா பார்த்துக்கறல. என்ன பேச்சு பேசிட்டு போறேன்? அடேங்க அப்பா, நான் கூட சுப்பிரமணினா என்ன மொய்யாதோன்ல நினைச்சேன். இந்த போடு போடுறானே அடுத்தவங்களுக்கே உன்னைய என்னென்ன போடு ஓட்டானோ யாருக்கு தெரியும்? அதே நீ அவாரும் இல்லாம இவாரும் இல்லாம உட்காந்துருக்கவோல. அதை ஏண்டி கேட்குற கருப்பாயி? அந்த பொண்டாட்டி குந்தாணி வச்ச கேட்டுக்கிட்டு என்ன படாத வாடு தானே படுத்தினேன். இன்னைக்கு திரியிறேன் சீப்பட்ட வைய. என்னமோ தொலைஞ்சிட்டு போறாங்க. வா நம்ம போய் நம்ம பொழப்ப பார்ப்போம். ஆமாம், எந்த நாயோ இருக்கு எதுலையும் விழுந்து சாகுது, நம்மளுக்கு என்ன செய்யுது? வாங்க போவோம். ஹாய் லைலா. இந்த முதிவியா சாப்பிடும்போது வரணும்? வாங்க வாங்க சார். என்ன லைலா சாப்பிட்றீங்களா? இல்ல சார், இப்பதான் சமையல் பண்றேன். பரவாயில்லையே லைலா, நல்லா தமாசா பேசுறீங்களே. கொக்கி உங்க கூட இருந்தா சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு போல இருக்கு. ஆமா ஆமா சார். ஆனா எங்க இருக்காரு? 24 மணி நேரமும் தான் வேலைன்னு கொஞ்சம் கூப்பிட்டு கூடவே வச்சுக்கிறா. கூட ஸ்பெண்ட் பண்ண டைமே கிடைக்கிறது இல்லையே சார். வேலை கொஞ்சம் டைட்டா இருக்கு லைலா, ஒரு 2 மாசம் பொறுங்க, அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆயிடுவாரு. எங்க இன்னும் 2 மாசம் நான் இப்படியே விட்டேன்னா என் புருஷன் எனக்கு கிடைக்க மாட்டான் போல் இருக்கே. உன் பொண்டாட்டி 24 மணி நேரமும் என் புருஷன் பின்னாடி தெரியறான். இந்த பேதியில போவான், எங்கிட்டு போறான் வர்றானே தெரிய மாட்டேங்குது. லைலா என்ன யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை சார், எங்களுக்கு தங்குறதுக்கு இடம், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, உடுத்துறதுக்கு உடையன்னு எல்லாமே நீங்களும் கொஞ்சம் தான் கொடுத்துருக்கீங்க. அந்த நன்றி விசுவாசம் எங்களுக்கு இருக்குதான். ஆனா என்ன லைலா சொல்லுங்க. நான் அதை சொல்லலாமான்னு எனக்கு தெரியல, ஆனா சொல்லாமலும் இருக்க முடியல. லைலா எதையுமே மனசுலயே வச்சிட்டு இருக்க கூடாது, சொல்லுங்க என்ன விஷயம்? இல்லை சார், என் வீட்டுக்காரும் ஆம்பளை, கொஞ்சம் மாடர்னான பொண்ணு. அதான் 2 பேரும் அடிக்கடி வெளியில் போகிறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் சங்கட்டமாக இருக்குது. ஊரில் யாரும் பார்த்து தப்பாக பேசிடக்கூடாது பாருங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். இவ்வளவு தானே விஷயம்? ஏன் லைலா, நான் கூட ஏதோ பெரிய விஷயத்த சொல்ல போறீங்கன்னு நினைச்சேன். அட, உங்க புருஷனை பத்தி உங்களுக்கு தெரியும், ஏன் குஷ்புவை பத்தி எனக்கு தெரியும். இதுல ஊராளுங்க சொல்றாங்கிறத ஃபீல் பண்றதுக்கு என்ன இருக்கு? ஆமாங்க சார். ஐயோ ஐயோ, நல்ல பொண்ணுமா நீங்க. இன்னும் இந்த ஆளு ரொம்ப ஈஸியா எடுத்துட்டு போறான். அட, இப்ப கூட பாருங்க, என் பொண்டாட்டி குஷ்பு உங்க புருஷன் கொக்கி குமார் கூட மொட்டை மாடியில ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன், தூங்க வர்றதுக்கு லேட் ஆகும், நீங்க போய் தூங்குங்க டார்லிங், ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு தான் போனா. இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணலாமா? வேணும்னா நீங்க வாங்க, நம்ம 2 பேரும் ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். சார் என்ன பேசுறீங்க? நீங்க நினைக்கிறது மாதிரி ஆளு நான் கிடையாது. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இவ்வளவு கோவப்படுறீங்க லைலா? குஷ்பு மொட்டை மாடியில் குக்கி கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கா, நீங்களும் ஃப்ரீயாக இருக்கீங்க, நானும் ஃப்ரீயாக இருக்கேன். 2 பேரும் வந்தீங்கன்னா இப்படி வாக்கிங் போயிட்டு ஏதாவது டிஸ்கஸ் பண்ணி ஃபேமிலியை அடுத்து எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்ல. பரவாயில்ல சார், இருக்கட்டும். எங்கள் ஃபேமிலி டெவலப் ஆன வரைக்கும் போதும். குஷ்பு உங்களை போய் தூங்க சொன்னால, நீங்கள் போய் தூங்குங்க. ஆமாம், டார்லிங் வந்து பார்க்கும்போது நான் தூங்கி இருக்கணும், இல்லைன்னா ஏன் இவ்வளோ நேரம் கண் முழிச்சு உடம்பு கெடுத்துக்கிறீங்கன்னு வந்து சண்டை போடுவா. ஓகே பாய், குட் நைட். குட் நைட்.
ஸ்வீட் ட்ரீம்ஸ். மூதேவி மூஞ்சியும் முகர கட்டையும் பாரு சொட்ட மண்டை. இந்த ஆளு ஏன் கூட ஃபேமிலியை டெவலப் பண்ணுறானாம்ல. ஆமாம் அவங்க 2 பேரும் மொட்டை மாடியில் என்ன பண்ணுவாங்க? உடனே மொட்டை மாடிக்கு போகிறோம், மேலே என்ன நடக்குதுன்னு செக் பண்ணுறோம். இன்னைக்குன்னு பார்த்து வேலைக்காரி சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் வச்சிருக்கா. பிடிச்சது கூட நிம்மதியாக உட்காந்து சாப்பிட முடியுதா? மாடிக்கு ஏறி பார்ப்போமா? பார்ப்போம், பார்த்தா தானே அங்கே என்ன நடக்குதுங்கிறது தெரியும். சொல்லுங்க குசு மேடம், நம்ம பிளானை எப்படி எக்ஸிக்யூட் பண்றது? அதான் கொக்கி, எனக்கும் ரொம்ப குழப்பமா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? குசு மேடம், வீடு உங்களோடது. எப்படி என்னங்கிறத நீங்க சொன்னாதான் அதுக்கேற்ற மாதிரி நான் ஃபாலோ பண்ண முடியும். எனக்கு ஒரு குட்டி பிளான் இருக்கு கொக்கி. அதுக்கு நீங்க கோஆபரேட் பண்ணீங்கன்னா நம்ம இந்த பிளானை சூப்பரா யாருக்கும் தெரியாம எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். அந்த கேனக்குறிக்க சொட்ட மண்டையே மொட்டை மாடியில் நின்று பிஸ்னஸ் டீலிங் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு போறான். இதுக ஏதோ பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு பேசுதுங்க. நைட்டு நேரத்தில் என் புருஷன் கூட உனக்கு என்னடி பிளானு? சரிங்க குசு மேடம், நீங்க என்ன பிளான் சொல்றீங்களோ அதுக்கு நான் கோஆபரேட் பண்றேன். ஆனா இது லைலாக்கு தெரியாம நீங்க தான் பாத்துக்கணும். லைலாக்கு தெரியக்கூடாதுன்னு எனக்கு தெரியாதா? நீங்க ஏன் வரி பண்றீங்க கொக்கி? ஃப்ரீயா விடுங்க. லைலாக்கு தெரியாம நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ குசு மேடம். அப்புறம் என்ன பண்ணலாம்? எத்தனை மணிக்கு வரட்டும்? எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் நைட்டு 12 o'clock நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன். நீங்க வந்துருங்க, ஓகேவா? சரிங்க குசு மேடம். லைலா தூங்கலைனா? அச்சிச்சோ, லைலா எந்திரிச்சா பிளான் மொத்தமா சொதப்பிடும். லைலாவை நல்லா தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க எந்திரிச்சு வாங்க, ஓகேவா? யார் கண்ணிலையும் படக்கூடாது, அதுதான் முக்கியமான விஷயம். நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு மீட் பண்ண போறீங்களா? நானும் பார்க்க தானே போறேன் நீங்க எப்படி மீட் பண்றீங்கன்னு. வந்துட்டியா? வாடா வா. லைலு பேபி. என்ன கொக்கி இவ்வளோ லேட்டா தூங்க வர? இவ்வளோ நேரம் எங்க போயிருந்த? ஆபீஸ் விஷயமா ஒரு மீட்டிங்ல இருந்தேன் லைலா. நீ தூங்கிட்டியா? ஆமாயா, மணி 10 ஆயிடுச்சு. தூக்க வராதா? நீ தூங்கல? தூங்கணும் லைலா, நீ படுத்துக்க. சரி, எனக்கு நல்லா தூக்கம் வருது. நீனும் வந்து தூங்கு. சரி லைலா, தூங்குறேன். அப்பாடா, லைலா இப்பவே நல்ல தூக்கத்துல இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரம் ஆயிட்டா இன்னும் நல்லா தூங்கிடுவா. நம்ம கிளம்பி போயிட வேண்டியதான். முதல்ல 12 மணிக்கு செல்லுல அலாரம் வச்சிருவோம். அப்பதான் கரெக்டா அலாரம் அடிச்சடியோட நம்ம பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடலாம். ஐயோ, அலாரம் வச்சு இவ கண்ணு முழிச்சிட்டானா? சே, என்ன மூளை நமக்கு இவ்வளோ கேவலமா யோசிக்குது. வேணாம், அலாரமும் வேணாம், ஒன்று வேணாம். அவள் தூங்கின பிறகு நம்ம முழிச்சிட்டு கிடந்தே எந்திரிச்சு போயிடலாம். அப்போ தான் பிளான் சக்ஸஸ் ஆகும். லைலா லைலா தூங்கிட்டியா? அப்பா, நல்லா கொரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டா. அப்போ நல்லா டயர்டில் இருந்திருப்பா போல. சரி, நீ தூங்கு லைலா, நானும் வந்து தூங்கிக்கிறேன். அடிச்சு எழுப்புனா கூட எந்திரிக்க மாட்டேன். நீ அலாரம் இல்லாமலே எந்திரிச்சு போறியா? நீ எப்படி எந்திரிச்சு போறேன்னு நானும் பார்க்க தாண்டா போறேன். கரெக்டா 12 o'clock வர சொன்னா இந்த கொக்கி என்ன இன்னும் காணோம்? ஒருவேளை தூங்கிட்டாரா? ஐயோ, டைம் வேற ஆயிட்டு இருக்கே. எனக்கு அப்பவே தெரியும் இந்த கொக்கி இப்படிதான் ஏதாவது ஒண்ணு பண்ணுவாருன்னு. ஆனா இப்படி சொதப்புறாரு, என்ன பண்றது? உள்ளேயும் போய் கூப்பிட முடியாது. கால் பண்ணா லைலா எந்திரிச்சிருவா. ஷோ, இப்படி பண்ணி படிச்சு எடுக்கிறாரே. மணி என்ன இருக்குன்னு தெரியலையே. லைலா தூங்கிட்டாளா? லைலா படி, நல்லா தூங்கிட்டா. நம்ம எந்திரிச்சு போனோம்னா டவுட் வராது. லைலா, குளிர் தாங்காம எந்திரிச்சு வந்துடாத லைலா. இந்த போர்வையை போத்திக்க. அப்பாடா, போத்தி விட்டாச்சு. இனி நல்லா படுத்து தூங்குவா. நம்ம போய் ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். குஞ்சாயி நேரம் வந்திருப்பாளா வந்திருக்க மாட்டாளா? நம்ம தான் போய் அவளுக்காக காத்துக்கிட்டு இருக்கணுமோ? ஏண்டா, கரெக்டா 12 மணி இன்னும் ஆகல. அதுக்குள்ள அவ சொன்னது மாதிரியே எந்திரிச்சு நாய்க்குட்டி மாதிரி பின்னாடியே போறியா? இன்னைக்கு இருக்குடா கொக்கி உனக்கு. குசு மேடம். என்ன கொக்கி, உங்களுக்காக நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? என்ன இப்படி பொறுப்பு இல்லாம லேட்டா வரீங்க? இல்ல குசு மேடம், லைலாவுக்கு தெரியாம வரணும்ல, அதான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஓ காட், இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். நீங்க வர்றது மட்டும்தான் பாக்கி. எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா குசு மேடம்? எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்ப டைம் என்ன? டைம் இப்ப
11:55 ஆகுது. ஓகே ஓகே, இது கரெக்டான டைம் தான். ஏண்டா கொக்கி, உன்னை பாவம் பார்த்து உன் ஆத்தா வீட்டில இருந்து ஒன்றும் இல்லாமல் கூட்டிட்டு வந்து எங்கள் அம்மா வீட்டில் உனக்கு சொகவாசியாக 3 வேளை சோறு போட்டு எரும மாட்டுக்கு மாடை வளர்த்தது மாதிரி வளர்த்து வைக்க என் கண்ணில் மண்ணை தூவிட்டு அந்த குஞ்சாயி கூட போய் நீ குஜாலாக இருக்க போறியா? இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்க தாண்டா போற. கொக்கி, லைலா, நீ என்ன லைலா இங்க தூங்குறேன்னு சொன்ன? என்ன லைலா, உனக்கு தூக்கம் வரலையா? ஏன் எனக்கு தூக்கம் வந்துட்டா உனக்கு ரொம்ப வசதியா இருக்கும்னு பாக்குறியா? என்ன லைலா பேசுற? என்ன வசதி? என்ன குஞ்சாயி, மணி நைட்டு 12 போகுது. இந்த நேரத்துல தான் கொக்கி கூட பிசினஸ் டீலிங் பார்த்துட்டு இருக்கியா? இல்ல, அது வந்து லைலா, நான் எதுக்கு வந்தேன்னா? போதும் கொக்கி, நிறுத்து. இதுக்கு மேல உங்ககிட்ட இருந்து எதையும் கேட்கறதுக்கு நான் விரும்பல. அதான் கண்ணால பாத்துட்டேனே. இதுக்கு மேல என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறீங்க எனக்கு? கொக்கி, அவளே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டா. இனிமே நம்ம மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஆமா குசு, இனி நம்ம மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இப்ப என்ன கொக்கி பண்றது? அதான் குசு, எனக்கும் புரியல. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? கொக்கி, இல்ல இல்ல பேபி, நான் தான் குசு மேடம் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்ல. முதல்ல நீ எனக்கு பதில் சொல்லு. இந்த நேரத்துல என்ன தூங்க வச்சுட்டு இங்க எதுக்கு வந்து நிக்கிற? அதுக்கு பதில் சொன்னியா நீ? அதான் மாட்டிக்கிட்டோமே. இதுக்கு மேல பதில் சொல்ல என்ன இருக்கு? அடுத்து செலிப்ரேஷன் தான். செலிப்ரேஷனா? என்ன செலிப்ரேஷன்? 1 மினிட் வெயிட் பண்ண லைலா, இது வந்துடுறேன். நீயா நீ செலிப்ரேஷன்ங்கற, அவ இதான் வந்துடுறேன்ட்டு போறா. உங்க 2 பேருக்குள்ள என்ன செலிப்ரேஷன் இன்னைக்கு? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு லைலா, ஹாப்பி பர்த்டே டு யூ. என்ன லைலா, உன் பர்த்டே டேட் கூட மறந்துட்டியா? உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் தான் நானும் கொக்கியும் பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்குள்ள நீனே வந்து எந்திரிச்சு எல்லாத்தையும் சொதப்பிட்ட. என்னையா சொல்றா? என்ன லைலா, டேட் மறந்துட்டியா? விடிஞ்சா உனக்கு பிறந்த நாள். அதான் நைட்டு 12 மணிக்கே ஆரம்பிச்சு செலிப்ரேட் பண்ணிடலான்னு நானும் குஞ்சாயி மேடமும் ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். நீ எந்திரிச்சு வந்து எல்லாத்தையும் சொதப்பிட்டியே. ஓ, அதுக்காக தான் எந்திரிச்சு வந்தியா? ஆமா லைலி பேபி, என் ஃப்ரெண்டு என் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் முதல் பர்த்டே வருது. அதை கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும். அவள் லைஃப்ல இதை மறக்கவே கூடாதுன்னு குஞ்சாயி பிளான் பண்ணாங்க. எனக்கு நைட்டு நீங்க சர்ப்ரைஸ் பண்ணுங்க, அப்பதான் அவ ரொம்ப இம்ப்ரெஸ் ஆவான்னு தோணுச்சு. அதனாலதான் நைட்டு ஒரு சின்னதா பார்ட்டி மாதிரி. ஐயோ கடவுளே, இதை நீ முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. முன்னாடியே சொல்லிட்டு அது எப்படி சர்ப்ரைஸ் ஆகும்? சொல்லாம பண்ணாதான் சர்ப்ரைஸ். சரி வா, வந்து கேக்க கட் பண்ண. ஐயோ, இது தெரியாம நான் வேற உங்களை என்ன நினைச்ச லைலா? இல்ல, அதெல்லாம் ஒன்றும் நினைக்கல. நைட் நேரத்தில் கூட 2 பேரும் பிஸ்னஸ் டீலிங் பற்றி இப்படி பேசிக்கிறீங்களே, உடம்பு என்னத்துக்காகும்? கண்ணு முழிச்சா உடம்பு வீணா போயிடும்ல, அதுக்காக யோசிச்சேன். எப்போதுமே எனக்கு நல்லது மட்டுமே நினைச்சிட்டு இருக்கிற உனக்கு நான் ஏதாவது பண்ணணும்ல லைலா, அதனால தான் இந்த குட்டி செலிப்ரேஷன். வா, வந்து கேக் வச்சு. தேங்க்ஸ் குஞ்சாயி. தேங்க்ஸ் எல்லாம் ஹஸ்பண்ட்க்கு சொல்லு. அவர் தான் நான் கேட்ட உடனே இந்த பிளான் அரேஞ்ச் பண்ணாரு. ஆனா இது ஸ்டார்டிங் தான். இன்னைக்கு டே ஃபுல்லா உனக்கு வேற மாதிரி செலிப்ரேஷன் இருக்கு. ஓகே ஓகே, டைம் போறதுக்குள்ள கேக் வச்சிடு. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க்ஸ் குஞ்சாயி, தேங்க் யூ so much. பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் லைலா. தேங்க்ஸ் யா கொக்கி. Happy birthday to you, happy birthday to you, happy birthday, happy birthday.